श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्. നമുക്കെല്ലാവർക്കും നമുക്ക് എന്നൊരു വേദമുണ്ട്, ഒരു വേദശാഖയുണ്ട് அப்படின்னு பார்த்தோம். கூடவே നമ്മൾ பார்த்தது നമ്മൾ பண்ற கர்மாக்களெல்லாம் வேதமந்திரங்களை உபயோகப்படுத்திட்டு பண்ணணும். அப்படி வேதமந்திரங்களை உபயோகப்படுத்திட்டு பண்றத அந்த வேதமந்திரங்களுக்கு எஃபிகசி இருக்கணும்னு சொல்லி அப்பப்போ அதுக்கு பீரியாடிக்கலாக ரீசார்ஜ் பண்றதாக ஆவணியாவட்டம் பண்றோம் பார்த்தோம். அப்படி பார்க்கறத சில விஷயங்கள் சொன்னது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னா நல்லா இருக்குன்னு தோணுது. கர்மாக்கள் சொன்னோம், ஸ்ரௌத கர்மாக்கள் சொன்னோம், கிரஹ்ய கர்மாக்கள் சொன்னோம், கிரஹ்ய சூத்திரம் சொன்னோம். கர்மானா என்னது, இது என்னது ஸ்ரௌதம்னும் கிரஹ்யம்னும் சொன்னா என்னது கொஞ்சம் சொன்னோம். ஆனா கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுது. கர்மா இல்லைன்னா ஆக்ஷன் கிரியை. இங்க இந்த கான்டெக்ட்ல ரிச்சுவல்ஸ் கொஞ்சம் கூட அழகா சொன்னா ரிச்சுவல்ஸ் பிரிஸ்கிரைப்டு பை ஸ்கிரிப்சர்ஸ். இப்போ ஸ்கிரிப்சர் சொன்னா எது வரும்னு கேட்டா வேதம் சில கர்மாக்களை சில ரிச்சுவல்ஸ் நேரா சொல்லிருக்கு, வேதமே சொல்லிருக்கு. கிருத்திகா ஸ்வக்னிமாதீதா இந்த மாதிரி சிலதெல்லாம் வசந்தா பிராமணோக்னிநாதீதா, அக்னியாதானம் வசந்த ருதுல பிராமணன் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நேரா வேதம் சொல்லுறது. இப்படி வேதம் சொன்ன, வேதம் பிரிஸ்கிரைப் பண்ணின, வேதம் ஸ்டிப்புலேட் பண்ணின, வேதம் ஆர்டெயின் பண்ணின ரிச்சுவல்ஸுக்கு ஸ்ரௌதம்னு பேரு, ஸ்ரௌத கர்மா பேரு. ஸ்ரௌதம்னா ஸ்ருதி சொன்னது, ஸ்ருதினா வேதம், ஸ்ருதி சொன்ன கர்மாக்கள் ஸ்ரௌத கர்மாக்கள். நம்ம பண்ற பல கர்மாக்களும் ஸ்ருதி நேரடியா சொல்லலை. ஸ்ருதி சொன்னதாக நமக்கு ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லித்தருது. எந்த ஸ்கிரிப்சர்ஸ்? தர்மசாஸ்திர கிரந்தங்கள். தர்மசாஸ்திர கிரந்தத்துக்கு இன்னொரு பேரு ஸ்மிருதி. ஸ்மிருதி கிரந்தங்கள் சொல்லித்தருது. ஸ்மிருதி சொல்லி தந்த கர்மாக்கள் ஸ்மிருதி ஸ்டிப்புலேட் பண்ணின. ஸ்மிருதினா ஒரு ஸ்மிருதி அல்ல, நிறைய ஸ்மிருதிகள் உண்டு. மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, காத்யாயன ஸ்மிருதி, சங்க ஸ்மிருதி, அப்படின்னு நிறைய ஸ்மிருதிகள் உண்டு. ஸ்மிருதிகள் சொன்ன கர்மாக்கள் ஸ்மார்த்த கர்மாக்கள். நிஷேகத்துல ஆரம்பிச்சு അന്ത്യേഷ്ടി വരയ്ക്കുമുള്ള കർമാക്കൾ അനേകമാണ്. അതല്ലാതെ ശ്രൗത കർമാക്കളും ചിലതെല്ലാം സ്മൃതികളിൽ ചൊല്ലരുത്. ആനാ വേദം നേരടിയാ ചൊല്ലാത്ത സ്മൃതികൾ ചൊന്ന കർമാക്കൾ നിഷേകം എന്ന ഗർഭാധാനം, ഇൻസെപ്ഷൻ, അതിലേന്ത് ഇതുവരയ്ക്കും അന്ത്യേഷ്ടി വരയ്ക്കും ഔർധ്വദേഹിക കർമ്മ വരയ്ക്കും சரீரத்துக்கும் மனசுக்கும் பியூரிஃபிகேஷனுக்காக கர்மாக்களை சொல்லியிருக்காரு. கர்ப்பாதானம், ஜாதகர்மம், நாமகரணம் அப்படின்னு. இந்த ஸ்மிருதி சொன்ன கர்மாக்களுக்கு ஸ்மார்த்த கர்மான்னு பேரு. இந்த கர்மாக்கள் கிரஹ்ய சூத்திரங்கள்லேயும் சொல்லி இருக்கு, அதனால கிரஹ்ய கர்மாக்கள்னு சொல்லலாம். ஆனா நிறைய இடத்துல ஸ்மார்த்த கர்மான்னு சொல்றாங்க. எங்க சொல்லிருக்கு? இப்ப சொன்ன விஷயத்த ஒண்ணுകൂടി இன்னொரு விதமா சொல்லி பார்க்கிறோம். கர்மா சொன்னா ரிச்சுவல்ஸ் பிரிஸ்கிரைப்டு பை ஸ்கிரிப்சர்ஸ் சொன்னோம். ஸ்கிரிப்சர்னா என்னது கேட்டா
രണ്ട് തരം സ്ക്രിപ്റ്റേഴ്സ്. ശ്രുതി വേദം ഒരു സ്ക്രിപ്ചർ, இன்னொரு സ്ക്രിപ്ചർ സ്മൃതി സ്മൃതികൾ. ശ്രുതിனா വേദം. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி அப்படின்னு கேட்டா, ஸ்ருதி யாரும் கம்போஸ் பண்ணல, நாட் கம்போஸ்டு பை ஹியூமன் பீயிங்ஸ், நாட் ரிட்டன் பை ஹியூமன் பீயிங்ஸ். அது எட்டர்னலா இருக்கிற சப்தங்கள், நித்திய சப்தங்கள் சொல்லுவாங்க, நித்திய வாக்கு. அது அனாதியா இருந்துட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட டெக்ஸ்டுக்கு ஸ்ருதி வேதம் சொல்றான். ஸ்மிருதிகளோ ஸ்ருதியில சொன்ன விஷயங்களை சேஜஸ் கம்போஸ் பண்ண டெக்ஸ்டுகள். ஸ்ருதி சொன்ன வேதத்துல சொன்ன விஷயங்களை அழகா நமக்கு தெரியும்படியா சிம்பிளா நேரடியா சொல்லி தந்த டெக்ஸ்டுகள். இதுக்குதான் பேரு ஸ்மிருதிகள், ஸ்மிருதி. அப்போ ஸ்கிரிப்சரை ரெண்டா டிவைட் பண்ணேன். ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதி. ஸ்மிருதிஸ் ஆர் கம்போஸ்டு பை சேஜஸ், whereas ஸ்ருதி இஸ் said to be not composed by any human being. மந்திர திரஷ்டா அவளைத்தான் சீயரை சொல்லுவாங்க ரிஷிகள். திரஷ்டா என்ன பார்க்கப்பட்டவன். நம்மளாம் பார்க்கிறது வெளிப்படையா பார்ப்போம், ரிஷிகள் எல்லாம் உள்ள சூழ்ந்து பார்ப்பார். இந்த முன்னால இருக்கிற எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்டுக்கு உள்ள இருக்கிற சாதனங்கள், அதுக்கு அப்பால் இருக்கிற சாதனங்களை எல்லாம் பார்ப்போம். கிராந்த தரிசனம் சொல்லுவாங்க. இப்படி சூழ்ந்து பார்க்கப்பட்டவாளுக்கு ரிஷிகள் சொல்லுவாங்க. அப்படி ரிஷிகள் தரிசனம் பண்ணினதாக்கும் ஸ்ருதிகள். அப்போ அது இட் இஸ் நாட் கம்போஸ்ட். அப்ப என்ன அவெல்லாம் மனுஷாளல்லவோ கேட்டா, ரிஷிகளெல்லாம் மனுஷாளா இருந்தாலும் அவ கம்போஸ் பண்ணல ஒரு விஷயம். இன்னொன்னு, அவ ரிஷிங்கிற ஸ்டேட்ல இருக்கிறத பார்த்த ட்ரூத்ஸ், எட்டர்னல் ட்ரூத்ஸ், அப்சல்யூட் ட்ரூத்ஸ், அதுதான் வேதம் சொல்றா. அதானது ரிஷிஹுட் ஒரு ஸ்டேட். அது சில மனுஷா சில நேரங்கள்ல அந்த ஸ்டேட்ல இருப்பா. அப்ப அவளை ரிஷிகள் சொல்லுவா. அப்படி ரிஷிகள் தரிசனம் பண்ணதாக்கும் மந்திரங்கள், வேத மந்திரங்கள். ஸ்மிருதிகளோ வேதத்துல சொன்ன விஷயங்களை அத அழகா நமக்கு தெரியும்படியா கொஞ்சம் கூட சரளமான சம்ஸ்கிருதத்துல சொல்லி வச்ச கிரந்தங்களாக்கும் ஸ்மிருதிகள். ஸோ தே ஆர் கம்போஸ்டு பை ஹியூமன் பீயிங்ஸ், சேஜஸ். மனுங்கிறவர் எழுதினது மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்யர்ங்கிறத எழுதினது யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி. இந்த மாதிரி. அப்போ ஸ்ருதி சொன்ன கர்மாக்கள் ஸ்ரௌத கர்மாக்கள், ஸ்மிருதி சொன்ன கர்மாக்கள் ஸ்மார்த்த கர்மாக்கள். ஸ்மார்த்த கர்மாக்களுக்கு கிருஹ்ய கர்மான்னு இன்னொரு பேரும் இருக்கு. இது நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இந்த ஸ்ரௌதம் ஸ்மார்த்தம்ங்கிறதெல்லாம் பேர்களெல்லாம் கேட்டிருக்கோமா? கேட்டிருக்கோம். ஆனா நம்ம அதை நோட்டீஸ் பண்ணிட்டு இல்லை. பூணல் போட்டுக்கிற போது சங்கல்பம் பண்றோமே, என்ன சங்கல்பம் பண்றோம்? மமோபாத்தா சமஸ்த துரிதக்ஷயத்வாரா பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஸ்ரௌத ஸ்மார்த்த சதாச்சார விஹித நித்தியகர்ம அனுஷ்டான யோக்யதா சித்தியர்த்தம் பிரம்ம தேஜஸ அபிவிருத்தியர்த்தம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. ஸ்ரௌத ஸ்மார்த்த விஹித சதாச்சார நித்தியகர்மானுஷ்டான யோக்யதா சித்தியர்த்தம் சொல்லிட்டு. எதுக்காக பூணலை போட்டுக்கிறேன்னு கேட்டா, நான் இதுக்காக பூணலை போட்டுக்கிறேன். எதுக்கு? நித்திய கர்மா அனுஷ்டானத்துக்காக போட்டுக்கிறேன். நித்திய கர்மான்னா என்னது அது பார்க்குறோம், அது அங்கே இருக்கட்டும். கர்மத்தை பண்றதுக்கு பூணலை போட்டுக்கிறேன். கர்மத்தை பண்ணமான பூணல் வேணும். அதுக்காக நான் பூணலுக்கு யஜ்ஞோபவீதம்னு பேரு. இது எங்க சொல்றதுக்கு இந்த கர்மாக்கள் யாரு சொன்னான்னு கேட்டா, அங்க ஸ்ரௌத ஸ்மார்த்த விஹித சதாச்சார நித்திய கர்ம அனுஷ்டானம் அப்படின்னு சொல்றது. ஸ்ரௌத கர்மாக்கள், ஸ்மார்த்த கர்மாக்கள், சதாச்சார கர்மாக்கள், விஹித கர்மாக்கள் எல்லாம் கர்மாங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ்ஸ். ஸ்ரௌதம் கர்மா, ஸ்மார்த்த கர்மா, விஹித கர்மா, சதாச்சார கர்மா.
விஹிதம் ஜன ஆர்டேன்ட், விதிக்கப்பட்டது, ஸ்டிப்புலேட்டட், டைரக்டட். ஸ்ரௌதம் ஜன ஸ்ருதி சொன்னது, ஸ்மார்த்தம் ஜன ஸ்மிருதி சொன்னது. அப்போ இது ரெண்டும் அங்கே வந்திருக்கு, நம்ம பார்த்துக்கலை. ஸ்ரௌத கர்மாக்களையும் ஸ்மார்த்த கர்மாக்களையும் இன்னொரு விதமாக சொன்னால் ஸ்ருதி ஆர்டெயின் பண்ணின கர்மாக்களையும் ஸ்மிருதி ஆர்டெயின் பண்ணின கர்மாக்களையும் அனுஷ்டானம் பண்றதுக்காக சதாச்சார கர்மாக்களையும், சதாச்சாரத்தில் வந்து சில கர்மாக்கள் இருக்கு, அதையும் அனுஷ்டானம் பண்றதுக்காக இந்த கர்மாக்கு இன்னொரு அஜெக்டிவ் கூட சொன்னானே இல்லையா, நித்திய கர்ம அனுஷ்டான. நித்திய கர்ம அனுஷ்டானம் என்ன, நித்திய கர்மா இருக்கட்டும் வரும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ருதியும் ஸ்மிருதியை அழகாக முடிச்சுக்கிறோம். ஸ்ருதி ஸ்மிருதிங்கிறது ஸ்ரௌத கர்மா ஸ்மார்த்த கர்மா. இங்க பார்த்தோம் பூணல் போட்ட கருத்த யாகம் போல இருக்கிற ஸ்ரௌத கர்மாக்களும் ஜாதகர்மன் நாமகரணம் போல இருக்கிற ஸ்மார்த்த கர்மாக்களும் பண்றதுக்காக, அதுக்கு அனுஷ்டானத்துக்கு யோகியதை வரத்துக்காக நான் பூணலை போட்டுக்கிறேன் சங்கல்பம். நித்திய கர்மானா என்னது? கர்மாக்கள் பல விதமா டிவைட் பண்றது உண்டு. நமக்கு எளிசா சொல்றதுக்கு ரெண்டு ஒன்னு இது நித்திய கர்மாவை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட பார்க்கிறோம். நித்திய கர்மானா டெய்லி பண்ணண்டது, நித்தியம் பண்ணண்டதுன்னு நினைப்போம் நம்ம. அது இல்லை. நித்திய கர்மானா ஆப்ளிகேட்டரி, நிர்பந்தமா பண்ண வேண்டினது. அது பண்ணாட்டா if we eschew the nitya karmas, we are calling for sins. பாபங்கள் வரும். அதானது அட்வர்சரி எஃபெக்ட் கொடுக்கும் பண்ணாட்டா. பண்ணினா என்ன பலம் கேட்டா, பண்ணினா தான் பெருசா பலம் வந்து எங்கேயும் சொல்லிக்கிட்டு இல்லை. நித்தியகரமா பண்ணினா பலம் என்னது? பண்ணினதுதான் பலம். பண்ணாட்டாலோ பாபம் வரும். அப்போ நித்தியகர்மாதுனா ஆப்ளிகேட்டரி, அகரணத்துல பிரத்யவாயம் வரும், பண்ணாட்டா தோஷம் வரும். அப்படியாப்பட்ட கர்மாக்களுக்கு என்ன பேரு? நித்திய கர்மாக்கள். டெய்லி பண்ணன்றதுன்னல்ல. ஆனா டெய்லி பண்றது இருக்கும்போ சந்தியாவந்தனம் எல்லாம் நித்திய கர்மாதான். அதாவது டெய்லி பண்ணணும். ஆனா நித்திய கர்மாதினா அதுக்கு அர்த்தம் டெய்லி பண்ண வேண்டியதுன்னல்ல, பண்ணாதைக்கு இருந்தா தோஷம் வர கர்மாக்கள், ஆப்ளிகேட்டரி ரிச்சுவல்ஸ். இன்னொன்னு பிராயஷ்சித்த கர்மான்னு இருக்கு. தப்பு பண்ணினா தோஷம் விரும்பி அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு இதுதான் பிராயஷ்சித்தம் சொல்றது. பிராயஷ்சித்த கர்மாக்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கணும். பிராயஷ்சித்தம் பண்றோமே. அவனே അവിടെ തന്നക്ക് കാമോകാരിഷി പിന്നിരകാരിഷി ജപിக்கிறோமே, அது பிராயஷ்சித்தம். தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உத்சர்ஜன அகரண பிராயஷ்சித்தார்த்தம். ஏதோ ஒன்று பண்ண சொன்னதை பண்ணலை, அப்போ தோஷம் வந்தது. அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு என்னத்தை பண்ண சொல்லி இருக்கு? தைஷி பௌர்ணமாசிக்கு, பௌஷங்கிற சாந்திர மாசத்துல, தைஷங்கிற சாந்திர மாசத்துல, கிட்டத்தட்ட தை மாசம் வச்சுக்கோங்களே, மகர மாசத்துல, ശരിക്കും மகர மாசம் அல்ல, அந்த சமயத்துல வரும். அந்த பௌர்ணமிக்கு வேதிக் லேர்னிங்க நிறுத்தி வைக்க சொல்லிருக்கா. அத்தியாய உற்சர்ஜனம் அதை பண்ணலை. வேதிக் லேர்னிங்கே பண்றதில்லை. வேதிக் லேர்னிங்க பண்ணின்ற காலத்திலேயும் அப்போ அந்த நிறுத்தி வைக்கிறத பண்ணாததுனால அதுக்கு பிராயஷ்சித்தமாக 1008 ஒரு காமோகாரிஷித்து முன்னேறகாரிஷித்து ஜபிக்கிறோம். அப்போ இது பிராயஷ்சித்தம். ஆவணியாவதுக்கு அப்புறம் காயத்ரி ஜபம் ஜெயிக்கிறோம், அங்கேயும் பிராயஷ்சித்தம் தானே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? மித்யாதீத பிராயஷ்சித்தார்த்தம், சம்பத்சர பிராயஷ்சித்தார்த்தம், தோஷவத அபதனீய பிராயஷ்சித்தார்த்தம், அதுவும் பிராயஷ்சித்தம் தான். இந்த பிராயஷ்சித்தம் பண்ண சொன்னத்தை பண்ணாட்டா தோஷம் வருது, அது நீக்கிறதுக்கு. அது மாத்திரமல்ல, பண்ணப்படாது சொன்னத்தை எல்லாம் சிலத்தை பண்ணிட்டு இருக்கோம். நிஷித்தமான கர்மாக்கள் இருக்கு, அதை பண்றோம். பண்ணு சொன்னதை பண்றது இல்லை, பண்ணாதே சொன்னதை பண்ணறோம். இது ரெண்டும் தோஷங்கள் வரும். இந்த தோஷங்களை நீக்கிறதுக்கு பிராயஷ்சித்த கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். பிராயஷ்சித்த கர்மாக்கள் நம்ம ശ്രദ്ധിக்கிறது இல்லை. ஏற்படுத்தாங்க ருத்ரீகாதசி, மகாருத்ரம், அதிருத்ரம் எல்லாம் பண்றோமே.
ருத்ரமந்திரத்தை வச்சுண்டு பிராயஷ்சித்த கர்மா ஆக்குறதெல்லாம். அப்ப நிறைய பிராயஷ்சித்தங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொன்னோம்? சுருக்கமா ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம்னு சங்கராச்சாரியருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிச்சோம். அங்கேயும் என்ன சொல்லிருக்கு? ஸ்ருதி ஸ்மிருதி புராணம். அப்போ ஸ்ருதி ஸ்மிருதின்னு சேர்த்து சொல்லுவா. ஸ்ருதிகளும் வேதங்களும் ஸ்மிருதிகளும். வேதங்கள் நமக்கு பண்ண வேண்டியதையெல்லாம் சொல்லி தந்திருக்கு, பண்ணப்படாததையெல்லாம் சொல்லி தந்திருக்கு. சிலதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை வேதம் சொன்னது, சிலதெல்லாம் தெரியறது. நமக்கு தெரியாத ஸ்மிருதிகள் அழகா லூசிட் லாங்குவேஜ்ல மகர்ஷிமார் ஸ்மிருதிகள் எழுதி வச்சிருக்கா, அதுல இருந்து தெரியறது. இந்த சொன்ன கர்மாக்களை கல்பசூத்திரங்கிற டெக்ஸ்ட்ல ஸ்ரௌத கர்மாக்களையும் கிரஹ்ய கர்மாக்களையும் ஸ்மார்த்த கர்மாக்களையும் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா ஒவ்வொரு மகர்ஷிமார். ஆபஸ்தம்பர், ஆஸ்வலாயனர், போதாயனர், அப்படின்னு பாரத்வாஜர், ஹிரண்யகேசி, அப்படி மகர்ஷிமார் எழுதி வச்ச கல்பசூத்திரன் டெக்ஸ்டை வச்சுകൊണ്ട് நம்ம ஸ்ரௌத கர்மாக்களையும் கிரஹ்ய கர்மாக்களையும் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்மார்த்த கர்மாக்களையும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்ரௌத கர்மாவிலேயும் ஸ்மார்த்த கர்மாவிலேயும் நிறைய வேத மந்திரங்கள் நமக்கு உபயோகம் பண்ணணும். நமக்கு வேத மந்திரங்கள் இல்லாய்க்கு நடக்கவே நடக்காது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேணும்னா அடிஸ்தானமான சில காரியங்கள்ங்கிறதுக்காக அதை சொல்லி வந்தேன். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரௌத கர்மா, ஸ்மார்த்த கர்மா, இந்த ரெண்டும் எங்க சொல்லிருக்கு? கல்பசூத்திரங்கள் சொல்ற டெக்ஸ்ட்ல சொல்லிருக்கு. ஸ்ரௌத கர்மாக்கள் எல்லாம் ஸ்ரௌத சூத்திரங்கிற பார்ட்ல சொல்லிருக்கு. ஸ்மார்த்த கர்மாக்கள் எல்லாம் கிரஹ்ய சூத்திரங்கிற பார்ட்ல சொல்லிருக்கு. ஸ்மார்த்த கர்மாவும் கிரஹ்ய கர்மாவும் ஒண்ணுதானே அதுல சொல்லிருக்கு. இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு நிறுத்திக்கிறோம். ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்த்வக்னயே நம பிருத்திவ்யை நம ஓஷதீभ्यः நமோ வாச்சே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே ப்ருஹதே கரோமி.